ஹாய் டிஎன்பிசிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாலிட்டி, அதாவது இந்திய அரசியல் அமைப்பில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இது எல்லாருக்கும் ஸ்கூல் புக்கில் எந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இதெல்லாம் படித்தா போதும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆத்தர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸ்பெஷல் ஆத்தர்ஸ், லட்சுமிகாந்த் வந்து இங்கிலீஷில், தமிழில் வந்து வெங்கடேஷன், அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்தா இதில் வந்து 40க்கு இது 40 மார்க் வந்து, அதாவது குரூப் 1ல் 40 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதுக்கு 40க்கு ஒரு 35 இல்லைனா 40 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெசன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸில், பாலிட்டி வந்து சோசியல் சயின்ஸில் சமூக அறிவியலில் தானே கவர் ஆகுது. அதில் வந்து டேம் 1ல் சமத்துவம் பெறுதல், அப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸில் டேம் 2ல் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் வந்து டேம் 1ல் சமத்துவம், அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் வந்து சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், 10th வந்து இந்திய அரசியல் அமைப்பு, 12th வந்து இந்திய அரசியலமைப்பு. அதாவது நாம் வந்து சிலபஸ் படி உள்ள டாப்பிக்கில் தான் ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின், அதாவது முகவுரையும் பிரயாம்பலும் முக்கிய கூறுகளும் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்லாம் கவர் ஆகுதுன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக் இருக்கிற அதில் வந்து டேம் 1ல் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் டேம் 1ல் பன்முகத்தன்மையை அறிவோம், 6th ஸ்டாண்டர்டில் டேம் 2ல் தேசிய சின்னம், 11th ஸ்டாண்டர்டில் வந்து லெசன் 3ல் வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்து பகுதி 1. 11th ஸ்டாண்டர்டும் படிச்சுக்கோங்க. பாலிட்டியில் வந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்களா குரூப் 1க்கு, அப்போ 11th 12th படிச்சுக்கிடணும். அப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் டேம் 2ல் வந்து ஊடகமும் ஜனநாயகமும், இந்த லெசன்லாம் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம், இந்த டாப்பிக்கில் வந்து ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம் வந்து 12th வந்து இந்திய அரசியலமைப்பு, 12th வந்து தேச கட்டமைப்பின் சவால்கள், இந்த 2 லெசனும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடியுரிமை, அதாவது குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறியூட்டும் கோட்பாடு, இந்த 4 டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இல்லை, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 1ல் இந்த டாப்பிக்ல வந்து கொஸ்டின் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் வந்து குடியுரிமையும் குடிமக்களும், அப்புறம் ஓல்டு புக்கில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் டேம் 2ல் வந்து குடிமக்களின் உரிமை கடமை, அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் வந்து மனித உரிமைகள், 10th சோசியல் சயின்ஸில் வந்து இந்திய அரசமைப்பு, இந்த 10th இந்த இந்திய அரசமைப்பு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டில் வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்துகள் பகுதி 2, அப்புறம் பகுதி 1 பார்க்கணுமா, இந்த டாபிக் வந்து பகுதி 2 வந்து பார்த்துக்கணும். இந்த 5 லெசனுமே நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஒன்றிய நிர்வாகமும் ஒன்றிய நாடாளுமன்றமும், இந்த டாப்பிக்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 10th வந்து நடுவண் அரசு, இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு லைனும் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. 12th வந்து சட்டமன்றம், 12th வந்து ஆட்சித்துறை, 12th வந்து இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, அதுக்கப்புறம் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றத்தில் வந்து 7th வந்து மாநில அரசு, 8th வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. அதாவது 10th வந்து மாநில அரசுன்னு இருக்கும், அந்த லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. 10th உள்ள லெசன் ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 8th சோசியல் சயின்ஸில் வந்து நீதித்துறை, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து, இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 6th ஸ்டாண்டர்டில் டேம் 3ல் வந்து உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் மக்களாட்சி, 9th சோசியல் சயின்ஸில் வந்து உள்ளாட்சி அமைப்பு, அதாவது தேர்தல் அரசியல் கட்சி அழுத்த குழுக்கள், உள்ளாட்சி அமைப்பு ஒரு லெசன், தேர்தல் அரசியல் கட்சி அழுத்த குழுக்கள் 2 லெசன், அந்த 2ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6th ஓல்டு டேமில் வந்து உள்ளாட்சி, 11th ஸ்டாண்டர்டில் வந்து உள்ளாட்சியும் அரசாங்கமும், இந்த எல்லா லெசனுமே நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டில். அப்புறம் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மை, மத்திய மாநில உறவு, 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, 12th வந்து இந்தியாவின் கூட்டாட்சி, 11th வந்து அரசாங்கத்தின் வகைப்பாடு, 6th ஸ்டாண்டர்டில் வந்து மக்களாட்சி, 9th ஸ்டாண்டர்டில் வந்து அரசாங்கத்தின் வகைப்பாடு. இப்போ இதில் வந்து இந்த 12th இந்தியாவின் கூட்டாட்சி, 11th அரசாங்கத்தின் வகைப்பாடு, 9th அரசாங்கத்தின் வகைப்பாடு தான் 3 லெசன் படிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்தல், இந்திய நீதி அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி, இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 7th வந்து அரசியல் கட்சி, 11th வந்து உள்ளாட்சி அரசாங்கம், 11th வந்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஊரகமும் ஜனநாயகம், 12th வந்து இந்திய நீதித்துறை, 10th வந்து நடுவண் அரசு, 10th வந்து மாநில அரசு, 8th வந்து நீதித்துறை, 6th வந்து மக்களாட்சி, 9th வந்து அரசாங்கமைப்பு மக்களாட்சி, 9th வந்து தேர்தல் அரசியல் கட்சி அழுத்த குழுக்கள். இதில் எல்லா லெசனுமே மேக்ஸிமம் படித்தது தான், நல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமை சாசனம், இந்த டாப்பிக்கில் இந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க.
9th வந்து மனித உரிமை, 7th வந்து பெண்கள் மேம்பாடு, 7th வந்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, 7th ஓல்டு புக்கில் வந்து குழந்தை பெண்களுக்கான சட்டம் நலத்திட்டம், 10th ஓல்டு புக்கில் வந்து நுகர்வோர் உரிமை, 6th ஓல்டு புக்கில் வந்து மக்களாட்சி, மனித வளம், மகளிர் அறிவாற்றல்கள், 8th வந்து மனித உரிமை ஐக்கிய நாடு சபை, 8th வந்து காலங்கள் தோறும் பெண்களும் நிலை. அதுக்கப்புறம் வணிகவியல், அதாவது காமர்ஸில் வந்து 3 லெசன் கவர் ஆகுது. 12th வந்து நுகர்வோர் பாதுகாப்பு, குறைதீர்ப்பு செயல்முறை, எல்லாமே 12th தான். குறைதீர்ப்பு செயல்முறை, நுகர்வோர் உரிமை, கடமை மற்றும் பொறுப்பு. இந்த லெசன் 3 பார்த்துக்கோங்க. மிச்சம் எல்லாமே அதாவது சோசியல் சயின்ஸில் அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் மிச்சம் எல்லா லெசனுமே இருக்கும். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா. இதில் வந்து உள்ள டாப்பிக்கில், அதாவது வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தாலாம் வரும். அந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஊழல், அதாவது ஐவிசி எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேசிய சின்னங்கள், அட்டவணை, பகுதி, சரத்துகள், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேசிய சின்னங்கள்லேருந்து கொஸ்டின் வரும். அட்டவணை, பகுதி, சரத்துக்கள், இம்பார்ட்டண்டான சரத்து, பகுதி எல்லாம் அட்டவணை 12 அட்டவணை இருக்கா, பகுதி 25 இருக்கா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரத்து அதிகமாக இருக்குது, அதில் இம்பார்ட்டண்டான உள்ள சரத்தெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து குரூப் 1லேருந்து என்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள்.